இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணத்தை ஆலயத்தில் வைத்து நடத்தினால் நல்லதா? அல்லது திருமண மண்டபத்தில் வைத்து நடத்தினால் நல்லதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னா வீட்டிலேயே பந்தல் போட்டு திருமணத்தை நடத்தினார்கள். கொஞ்சம் நல்ல பெரிய ஹாலு, ரொம்ப நல்ல பெருசாக இருந்தது, ஒரு பங்களா மாதிரி இருக்குன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணுவா. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா வாயிற்புறத்திலே வாசலில் பார்த்தோம்னா ஒரு பந்தலை வச்சு ஒரு பந்தல் போட்டு ஊரை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாசல்லே வச்சு கல்யாணத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இதை நம்ம நிறைய திரைப்படங்களில் கூட பார்க்கலாம். நிறைய பழைய திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மூவிஸ்லாம் கூட நம்ம பார்க்கலாம். கல்யாணத்தை வீட்டுக்குள்ளேயே பண்ணுவோம், இல்லை ஹாலில் வாசலில் வச்சு கூட பந்தலை போட்டு கல்யாணத்தை பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இது போக ஆலயத்தில் வைத்து நடத்துகின்ற பழக்கமும் இருந்தது. வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்தும் பொழுது, ஆலயம் என்பது இறைவனினுடைய சாநித்தியம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்திலே எந்தவித தோஷங்களும் வந்து சேராது. இறைவனினுடைய சாநித்தியம் நிறைந்த ஒரு இடத்திலே இந்த மணமக்கள் வாழ்விலே ஒன்றிணையும் பொழுது முதலாக அந்த மணமக்கள் அதாவது அந்த மணமகன் அந்த மணமகளுடைய கரங்களை பற்றி அந்த பாணி கிரகண மந்திரத்தை சொல்லும் பொழுது இறைவனே அங்கே சாட்சியாக இருந்து நடத்தி வைக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. அதனால கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயத்தையும் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு எப்படி நினச்சின்னு இருக்கான்னு சொன்னால், ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால், ஏதோ இவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கடுமையான தோஷம் இருக்கு போல இருக்கு, அந்த தோஷம் போவதற்காகத்தான் இவர்கள் அந்த ஆலயத்திலே வைத்து திருமணத்தை நடத்துகிறார்கள் சொல்லி அந்த குடும்பத்தை பற்றி தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள். தோஷம் இருந்தாதான் போய் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறதே கிடையாது. சரி, இப்போ காலப்போக்கில் என்னாச்சு, வசதி வாய்ப்பு பெருக 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 திருமண மண்டபங்கள் அப்படிங்கிறது பெருகி வந்துடுத்து. திருமண மண்டபங்களிலே வைத்து திருமணத்தை நடத்துகிறார்கள். அதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தை, நம்முடைய சடங்குகளை சரிவர பின்பற்றி வருகிறோமா என்பதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அலங்காரங்களை செய்து கொள்கிறோம். அதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் அலங்காரம் பண்ணிட்டு போய் அந்த அலங்காரத்துக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய அங்கே என்ன மந்திரங்களை சொல்கிறார்கள், எப்படி அந்த சடங்குகளை செய்கிறார்கள், அந்த சம்பிரதாயங்களுக்கான அந்த சடங்குகளுக்கான பொருள் என்ன, இந்த குழந்தைகள் அதன் மூலமாக என்ன பலனை அடையப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் யோசிப்பதே இல்லை. நம்ம பாட்டி என்ன பண்ணுறோம், நேராக மேடைக்கு போகிறோம், அந்த கிஃப்டை கொடுக்குறோம், ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோம், வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோம், வந்துடுறோம். இதுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தோம்னா, அந்த மணவரைக்கு செல்லும் பொழுது, அந்த மண மேடைக்கு செல்லும் பொழுது பலரும் தங்கள் கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதரட்சைகளை கழட்டி விடுவதே இல்லை. மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடியே காலில் நம்ம ஏதோ ஒரு செப்பல் போட்டுன்னு இருக்கோம்னு சொன்னால் அதை கழட்டி விட்டு விட்டு தானே ஏற வேண்டும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக நான் திருமணத்தை செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி அப்பாவானவர் கன்னியாதாரம் செய்து கொடுக்கிறார். அப்படி செய்து கொடுக்கும் பொழுது அங்கே 30 முக்கோடி தேவர்களும் அந்த மணவரையிலே வந்து நிற்கிறார்கள் என்பது தானே பொருள். இத்தனை தெய்வங்கள் இருக்கின்ற இடத்திலே நம்ம செருப்பை போட்டுண்டு போலாமா? இப்போ அந்த நேயர் கேட்ட கேள்வியை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது கண்டிப்பாக நம்ம செப்பல்ங்கிறத போட்டு போகிறது இல்லை இல்லையா, செருப்பை வெளியிலே விட்டுட்டு தானே போகிறோம். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆலயத்தில் வைத்து நடத்துவதுதான் நல்லது என்று சொல்ல தோன்றுகிறது. ஆனால் நாம் மண்டபத்தில் வைத்து நடத்தினாலும் ஆலயத்தில் வைத்து நடத்தினாலும் நம்முடைய அந்த சம்பிரதாயங்களை சடங்குகளை மதித்து நடக்க வேண்டும். அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரை குறை சொல்றேன்னு நினைக்கவே வேண்டாம். அவர்கள் அவர்களுடைய தொழிலிலே அவர்கள் குறிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வமாகி விடுகிறது. அவர்கள் மீது
இதில் எந்த குறையும் இல்லை. இப்போ அதாவது ஒரு ஹோமகுண்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹோமகுண்டத்திலேருந்து புகை வர்றது எங்களுக்கு பிக்சர் கிளியராக கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எங்களால் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அந்த ஹோமகுண்டத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஓரமாக வச்சுடுறா. இது ரொம்பவும் தப்பு தானே. ஏன்னு சொன்னால் அங்கே அந்த ஹோமத்தினுடைய முழுமையான அந்த பர்பஸே சால்வாயே இருக்காது. இன்னும் அந்த ஹோமத்தினை அவர் முடிச்சே இருக்க மாட்டார். யோசிச்சு பாருங்கோ, அக்னி சாட்சியாகத்தானே அந்த திருமணம் என்பதே நடக்கிறது. அந்த அக்னியினை சாட்சியாக வைத்துத்தான் அந்த ஆண்மகனானவன் அந்த பெண்ணினுடைய கரங்களை பற்றுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாங்கல்ய தாரணம் ஆயிடுத்து, உடனே நம்ம கிஃப்டை கொடுத்து கிளம்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக கவரை கொடுத்துட்டு அப்படியே ஓடுறா. இதில் புகையாக இருக்குன்னு சொல்லி இந்த ஹோமகுண்டத்தை வேற கொண்டு போய் தனியாக வச்சுடுறா. இன்னும் அவர்கள் அந்த ஹோமகுண்டத்தினை சுற்றி வர வேண்டும், அப்புறம் அந்த லாஜஹோமம்னு சொல்லுவா, பொறி இட வேண்டும்னு சொல்லி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கும். இது அத்தனையும் மீறுகிறார்கள். அதனால என்ன ஆறுது, இந்த குழந்தைகளுக்கு லைஃப்ல கிடைக்க வேண்டிய அந்த பரிபூர்ணமான பலன் என்பது கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லவா. ஆக இது அத்தனையும் நாம் அனைவருமே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரே நாளிலே 4 முகூர்த்தங்களுக்கு நமக்கு போக வேண்டி இருக்கும் தான், நமக்கு அவசரம் என்பது இருக்கும் தான். அப்ப என்ன பண்ணணும், அந்த பெற்றோர்கள் கீழே வரும்பொழுது அவர்கள்கிட்ட நீங்க அந்த கிஃப்டை கொடுத்துட்டு நான் அப்புறமா வீட்டில் குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன், அங்க அந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, அதனை நாம் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம போறவாளும் சொல்லணும், அந்த பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தும் பொழுது அது ஆலயத்தில் நடத்தினாலும் சரி, அல்லது மண்டபத்தில் நடத்தினாலும் சரி, அல்லது வீட்டிலேயே வைத்து நடத்தினாலும் சரி, அதன் மூலமாக அந்த குழந்தைகள் பரிபூரணமான பலனை அடைவார்கள். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.